எப்ப சொன்னாரு? ஆமா, வேறாக காணவே தமது முதல் சீபாதத்தை அணையும் அப்படின்னு அங்க சொன்னதுனால அதன் மேல என்ன வந்தது? இப்போ பாச நீக்கின உடனே அந்த பதிஞானம் விளங்கிரும். சீபாதம்ங்கிறது இங்க பதிஞானம், அது விளங்கிரும்னு சொன்னாங்க இல்லையா? அப்படி சொல்லும் போது பசுஞானம்னு ஒண்ணு இருக்குதே, அது இந்த பாசத்தை விட்ட பிறகு நம்முடைய ஞானம் பதிஞானத்தோடு ஒப்பது. பாச உண்மையும் எண்மையும் தான் நமக்கு அவனுக்குள்ள வேற்றுமை. எனவே இந்த பசுக்களிடம் அந்த அறிவில் இருக்கிற அந்த பாச சார்பு நீங்கினா நம்முடைய அறிவு சிவத்தோடு அறிவோடு ஒப்பது. அது கொண்டே நாம இறைவனை பார்க்கலாம் என்று சொன்னார்கள் அவங்க. அது மேல எழுந்த தடை. அந்த தடையை நீக்கிறாங்க இல்லையா? அந்த ஆசங்கை நீக்குதல், அது முதல் அதிகரணம் 9 இல்லையா? அங்க என்ன சொன்னாரு? எந்த பசுஞானமும் பாசஞானத்தோடு ஒப்பதுதான். ஏன் அப்படி ஒரு ஞானமே உனக்கு கிடையாது. அது எங்க சொல்லி இருக்குது? அது 68 CP 68 இல்லையா? ஆமா, நல்ல சிற்றடங்களின் தன்மை தாவா நல்நலம் பெற நிறைந்த ஞானமே ஞானம் என்று அந்த ஏகாரத்தினால இல்லையா? மற்றதெல்லாம் இந்த பிறநிலை ஆகாரத்தினால் எல்லாம் பிரிக்கப்பட்டது, விளக்கப்பட்டு பாசத்துக்கு ஞானமே கிடையாது. நமக்கு ஞானம் இருந்தாலும் இல்லையா, நமக்குன்னு ஒரு ஞானம் இருந்தாலும் இது சுதந்திரமாக அறிகிற ஞானம் இல்லை, துணை கொண்டுதான். அப்போ அந்த துணை பொருளுக்கு இது அடங்கித்தான் இருக்கும். அப்போ பசுஞானம்னு ஒரு ஞானமே, அது கருது பசுஞானம். அது என்னது? அவனுடைய ஞானத்தை நம்முடைய ஞானமாக கருதுகிற ஒரு விபரீத அறிவு. அப்ப ஞானம்னு சொன்னாலே சிவஞானம் மட்டும்தான் இல்லையா? ஆமா. அதனால இந்த ஆன்ம இலக்கணத்தை சொல்லக்கூடிய 7வது நூற்பா இருக்குது நம்ம இலக்கணம். ஆமா, இரண்டையும் அறிவான், துணை கொண்டுதான் அறிவான். அப்ப துணை செய்யற பொருளுடைய அறிவுதான் இதனுடைய அறிவு இல்லையா? ஆமா, அந்த ஆன்ம இலக்கணத்தை புறநடை சூத்திரமாக வச்சு சொன்னார் இல்லையாமா? புறநடைனா அது என்ன நடை? நடந்து காட்டுங்க பாப்போம். புறநடை எப்படின்னு? ஏமா புறநடைனா அது புறநடை சூத்திரம் தானே, சூத்திர வகை. அது புறநடைனா என்னது? அது தெரியாது. புறநடைனா என்னன்னு தெரியாது. என்னப்பா? அம்மா 7ஆம் சூத்திரத்தை இப்ப கேட்டேன். அதான் அப்ப சொல்லிருக்கியா? அது இங்க வந்து ஏன் கேட்கியா? என்னம்மா? அதாவது ஒழிவு வேற, புறநடை வேற. அதுல சொல்லாததை இங்க சொல்லுதாருன்னு சொல்லப்படாது. எல்லாம் வில்லுப்பாட்டு கோஷ்டியா இருக்கு. ஆமா, நீ சொல்லுங்க, நான் ஆமா சொல்லுங்க. அப்போ
அங்க சத்து அசத்தை வரையறை செய்தான் 7ல 6ல இல்லையா? அப்போ அந்த ரெண்டுக்குள்ளேயே எல்லா பொருளும் அடங்கிட்டு. அதனால மிச்சம் எச்சம் எல்லாம் சொல்லப்படாது. ஏன்? இந்த ஆன்மா என்பது இந்த ஒன்றுல வச்சுதான் அறியப்படுமே தவிர தனியா நிக்கிற பொருளே அல்ல. இந்த ஆன்மாங்கிறது ஆமா அது இந்த ரெண்டு கூட தான் நிற்கும். ஆக அப்போ இந்த புறநடையாவது அசத்துக்கு இலக்கணம் சத்துக்கு இலக்கணம் சொன்னாரு இல்லையா? ஆமா. அப்போ அந்த ரெண்டா அசத்தாவும் நிற்கும் சத்தாவும் நிற்கும். ஆனா அசத்தின் தன்மையும் கிடையாது சத்தின் தன்மையும் கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு. அதான் புறநடை. இந்த ரெண்டுக்கும் புறம்பாக 6ல சொன்ன சத்து அசத்து இலக்கணத்துக்கு புறம்பாக ஒரு பொருள். அது அசத்தோடு சேர்ந்து அசத்தானிக்கும் சத்தோடு சேர்ந்து சத்தானிக்கும். ஆனா அந்த தன்மையும் உடையதல்ல இந்த தன்மையும் உடையதல்ல. விளங்குதா? ஆமா அப்படி வச்சு சொன்னார். அப்போ நாம ஆமா துணை இல்லைன்னா சடத்தோடு ஒப்புவன். யாரோட ஒப்பவங்க? சடத்தோடு ஒப்புவன். நமக்கு அதுக்கு வித்தியாசமே கிடையாது. அதனால நம்ம அறிவை கொண்டு அந்த 9ல 2 பாட்டு வச்சிருக்கிறாரு. வச்சிருக்கிறாரா இல்லையா? ஆமா. அந்த பாட்டுனால ஒன்ன பாக்கிறதுக்கு சிவஞான வேணும். ஒன்ன பாக்கிறதுக்கு சிவஞானம் வேணும். அப்படி இருக்க அறிவை வச்சு நீ சிவத்தை பார்த்துடுங்க. அப்போ ஒன்னறிவை வச்சு ஒன்னையே பார்க்க முடியாது. ஒன்னறிவை வச்சு ஒன்னையே பார்க்க முடியாது. அப்போ உன்னோட நுட்பமா இருக்க சிவத்தை பார்க்க முடியுமா? என்ன பேச நீ அப்படின்னு அங்க சொல்றாரு. விளங்குதா? ஆமா. அடுத்தாப்புல இந்த பாசத்தை வச்சு பார்க்கலாம்லாம் இல்லையா? அப்போ பாசத்தை வச்சு பாசத்தை பார்க்க மாட்டாது, பார்க்க முடியாது. கண்ணை கொண்டு கண்ணை பார்க்க முடியாது. அது மாதிரி அப்போ அவனை எங்க பார்க்கணும்? உள்ளத்தின் கண்ணாய கல்வன். அவன் கண்ணுமாய கல்வன். உள்ளத்துக்கு கண்ணுமா இருக்கிறவன். அப்ப வேற இதெல்லாம் இருக்கான்? வேற எதாமா நிக்கான்? உன்னேதான் கண்ணுமாயன்னா வேற என்னவா நிக்கான்? உள்ளத்தின் கண்ணாய கல்வன்தான் உள்ளத்தில் கான் அப்படிங்கிறாரா இல்லையா? அப்போ அந்த உள்ளத்தின் கண்ணுமாய கல்வன். அப்ப வேற என்ன இருக்கான்? அந்த உள்ளத்துக்கு அந்த உள்ளத்தோடு சேர்ந்து உள்ளமாவே நிற்பான். அந்த உள்ளத்தால் அறியப்படுகிற பொருளாவும் இருக்கான், அறிவாவும் இருக்கான். அதனால இந்த பாசத்தை வச்செல்லாம் அவனை அறிய முடியாது. அதுக்கு காட்டிய கண்ணே தன்னை காணான். இவன் அந்த உள்ளத்துக்கே கண்ணா இருக்கான். உள்ளத்துக்குன்னா அந்த ஆன்மாவுக்கே, ஆன்மா அறிவுக்கே கண்ணா இருக்கான். ஆன்மா அறிவுக்கே சாதாரண இந்த கண்ணை வச்சு இந்த கண்ணையே பார்க்க முடியாது. ஆனா லூசி பேல அறிவுக்கே அவன் அறிவா நிக்கான். விளங்குதா? அப்ப அவனை எங்க பார்க்கணும்னா நம்ம அறிவுலதான் பார்க்கணும் என்று சொல்ற. அப்போ அறிவுலதான் பார்க்கணும். அவனுடைய அறிவை கொண்டுதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால எங்க அந்த அறிவை கொண்டு பார்க்கறதுன்னா அந்த அறிவை எப்படி பெறதுங்கிறத அப்புறம் சொல்லி
அதெல்லாம் சொல்றாரு. அதனால இப்படி இங்க நாம அந்த சிவஞானத்தை எப்படி பெறுது அப்படின்னா, இந்த பாச பற்ற விட்டா, பாசஞானத்தை விட்டா சிவஞானம் வெளிப்படும். பாசஞானத்தை விட்டா சிவஞானம் வெளிப்படும் அப்படிங்கிற. அப்ப அந்த பாசஞானத்தை விடுவதற்கும் சிவஞானத்தை பெறுவதற்கும் ஆன முயற்சி, அந்த முயற்சி சாதனை, அதான் சிந்தித்தல். அதான் சிந்தித்தல். அத சிந்தித்ததை செய்தா முதல்ல பயன் பாச நீக்கத்துல நிகழ்வதுதான் அறிவு விளக்கம் இல்லையா? ஆமா. அப்புறம் நிகழ்வது ஆமா. அப்ப அந்த அறிவை கொண்டு அவனை சார்வது. முதல்ல நிகழ வேண்டியது அறிவு விளக்கம். அந்த இது பெற்ற பிரகாரம் அந்த அறிவை கொண்டு அவனை சார்தல் ஆனந்த விளக்கம். அப்போ பாச நீக்கத்துல உடனிகழ்ச்சி அறிவு விளக்கம். அந்த அறிவு விளங்கிய அறிவை கொண்டு விளக்கியவனை பார்க்கணும். அந்த அறிவை விளக்கியவனை அறிவுல பார்க்கறது தான் சிவப்பேரு இல்லையா? அதுதான் தெளிதல். அப்ப அந்த தெளிவு வர்றதுக்கு ஏகனாகி இறைவனை நிக்கிறவங்க நிற்கும் முறை. இந்த அது நிலைக்கிறதுக்கு பஞ்சாக்கரத்தை ஓதணும். அந்த பஞ்சாக்கரம் ஓதும் போது எப்படி நிக்கணும்? ஆமா. அது எதுக்கு? அந்த வாசன மலர் நீங்கி காட்சி நிலைப்பதற்கும் தெளிவதற்கும் இல்லையா? அப்போ அந்த தெளிந்த அறிவு அது தெளிதான். அப்போ அந்த தெளிந்த அறிவை கொண்டு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவன் உபகாரத்தை அவன் உணர்த்த உணரணும். அவன் உணர்த்த அதை உணரணும். அதை மட்டுமே உணரணும். அதான் நீள நினைச்சா அவன் மேல அன்பு பெருகும். அன்பு பெருகுனா அவன் திருப்படியை சிக்கன பற்றும் என்பது. அதனால இங்க நிட்டையின் இயல்பு சொல்வது. இதெல்லாம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் மூன்றும். கேட்டல் 8ல, சிந்தித்தல் 9ல, தெளிதல் 10ல சொல்லி நிட்டை சொல்றாங்க. அப்போ இதுல அந்த பிராரத்த வாசனை நீங்கிறதையும் சொல்றாரு. இது இந்த ஐயத்தை 10ஆம் சூத்திரங்கள் எஞ்சி நின்ற நிட்டையின் இயல்பு இதுல சொல்றாரு. அப்போ இந்த சூத்திரத்துல அந்த இதுக்கு முந்தின சூத்திரம் 10 இறுதி அதிகரணம் என்னது? இறைபணி வலுவாது நிற்க. அப்போ அந்த வலுவாது நிக்கிறதோட இது தொடர்புடையது இந்த சூத்திரம். அது ஆசைங்க பற்றிய இயல்பு. அப்புறம் பாச நீக்கத்தின் பின் சிவப்பேராகிய பயன். பயன் பாச நீக்கத்துல நிகழ்வது என்னது? ஆமா, பாச நீக்கமும் அறிவு விளக்கமும் உடன் நிகழ்ச்சி இல்லையா? ஆமா, அறிவு நிகழ் விளக்கமும்
ஆனந்த விளக்கமும் உடனிகழ்ச்சி அல்ல. இந்த இரண்டாவது பயன் ஆனந்த விளக்கத்தை இந்த சூத்திரம் சொல்லுது. இது என்னது? இது ஒரு பயன், இது ஒரு, அதனால இது பயணிகள். இது பயன், பயனை சொல்றதுனால அது பயணி இல்ல, ஒத்தியைவு. அப்புறம் இது அதனால அது முறைமை பற்றிய இயல்பு. வருஷ அடுத்த வருஷம் இதுக்கு முன்னால 10ஆம் சூத்திரத்துல ஏகனாகி இறைவனி நிற்க அப்படின்னு சொன்னதுனால, அப்ப ஏகனாகி இறைவனி நிற்பதற்கு உரிய சம்பந்தம் என்ன? ஏகனாகி இறைவனி நிற்பதற்குரிய சம்பந்தம் என்ன? இப்ப ஏகனாகி நிக்கணும்னா எப்படி நிக்கிறது? அது இரண்டாவது. ஏகனாகி நிற்கிறது என்ன சம்பந்தம்? எப்படி ஏகனாகி நிற்கிறோம்? அது 10ல நம்ம ஒரு 14 இது பார்த்தோமா இல்லையா? ஏகனாகி அதெல்லாம் கழிச்சோம். அப்போ இது அவனே தானே ஆகிய அன்னறி கட்டு நிலையில உள்ளதை சொன்னாரு. அப்ப அங்க சொல்லும் போதே இதன் இயல்பு 11ஆம் சூத்திரத்துல சொல்லுது, அப்பணைந்த முப்பு உணமடைந்து தேடமா அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அது அங்க சொல்லுதுன்னு அங்கே காமிச்சிட்டாரு, அத இங்க சொல்லுது. அப்போ அந்த சம்பந்தம், அந்த மலமாயதனோடு வல்வினை என்று, அந்த வல்வினை அப்படின்னு சொன்னதுல அந்த வல்வினையில ஆகாமியம் ஏறாதத 10ல சொல்லி அந்த பிராரத்தம் நீங்கிறத 11ல சொல்றாரு. அந்த அபாய நிலையை நீப்புதல். அதனால இது அந்த 10ஓடு தொடர்புடையது. அங்க 2வது அதிகரணத்துல இறைவனி நிற்றல்ங்கிறதுனால நமக்கு ஆகாமியும் ஏறல. அப்போ பிராரத்தை எப்படி நீங்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதிலா இது வருது. அந்த அவாய நிலையை நிரப்புறது. ஆக இப்படி 2 சூத்திரத்துக்கும் தொடர்பு. அப்போ அந்த 10ஆம் நூற்பாவில ஏகனாகி இறைவனி நின்னா நமக்கு மல வாசனை நீங்கிறது, சிறுபிடி நீங்கிறது. அந்த சிறுபிடி மல வாசனையால் ஏற்பட்டது. அதான் 9ல சொன்னாரு இல்லையா? சிவ தரிசனம் வந்தா கூட அது எப்ப சிறுபிடியா இருந்தது. அந்த சிறுபடி நிற்பதற்கு என்ன செய்யறோம்? அதுக்கு காரணம் அந்த வாசனா மலம். ஏன் அது வாசனா மலம்? என்னமா? வேறு நில்லாத இறைவனை வேறாக காண்பது இல்லையா? இறைவன் வேறாவா நிக்கிறான், அவனை வேறா பாக்கிறோம். தெரிவிடினா வேறாக பாக்கிறது. அப்படி நினைக்க சொன்னது எது? மலம். மலம் அவனை முன்னால நிக்காம இங்க நிக்காம இங்க நிக்காம அப்படி காட்டுது. அப்படியா நிக்காம? ஆமா,
அதனால அதற்கு காரணமானது அந்த மலம்தான். வேற இல்லாத இறைவனை வேறாக என்ன செய்யுது? அப்போ அந்த மலம் வாசனை, அந்த மல வாசனை எப்படி நீங்கும்? ஏகனாகி இருக்கிறதுனால மல வாசனை, ஆணவ மல வாசனை. இறைவனை நீக்கிறதுனால கண்ம மாயா மல வாசனை நீங்குது. அப்போ அப்படி நின்னு அந்த திருப்பிடி போய் தெளிவு வந்தாச்சு, அறிவு விளங்கியாச்சு. அப்போ 1ஆம் நூற்பாவுல நாம பிறக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாரு? மலர்ச்சி உலகம் போயிடுதுல்ல. அப்ப பிறவி போயிடுதா இல்லையா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. பிறப்பதற்கான காரணம் நீக்கப்பட்டுட்டு பிறவி போயிடுது. பிறவி நீங்கன்னா அதான் முத்தி, நிப்பாட்டு சூத்திரத்தை நிப்பாட்டு சொல்றது அப்படின்னு சொல்றோம். 10ஓட பிரேக்க போடுங்க. அதுக்கு மேலும் ஒரு காரணம் சொல்றோம். வடமொழி சிவஞான போதத்துல அத கூட பார்க்கலையே அப்படின்னு. அப்ப அதுல என்ன சொல்லிருக்கு? சிவானுபூதி சுவானுபூதிகமாம்னு சொல்லி முடிச்சிருக்காரா இல்லையா? முடிச்சிருக்காரு. அதுதான் ஐயா, அத பார்த்துமா தெரியல. பழையபடி செவ்வாய் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்றோம். சரிதானே? சரிதானம்மா? அவ சொல்றது சரியா இல்லையா? அது சத்தமே வர மாட்டேங்குது. நேரம் ஆயிடுது சார். நீங்க ஏதாச்சும் சாப்பிட்டு பேசிட்டு நாங்க பேசுமா, நீங்க சாப்பிடுறத பாத்துக்கிட்டே இருக்குது. கூட கொஞ்சம் பசி தலைக்கு ஏறுது. காதெல்லாம் அடைச்சிட்டுது. அப்பலே நீங்க அப்பெல்லாம் மூடு நீட்டீங்களா இல்லையா? சேஞ்ச் ஓவர் பண்ணீங்களா இல்லையா? அப்பமே அப்படின்னு. அதனால அவன் அப்படி சொல்றான். அதனால அதுக்கு மேல என்னவே சொல்ல வேண்டியது இல்லை, செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னா. ஒளி வந்த இடத்துல இருள் நீங்குதலும் பொருள்கள் விளங்குதலும். ஐயா, கண்ணை மறைச்சிருந்த இருள் போயினா ஒளி வந்தாச்சுன்னா காட்சி தானா நிகழும். ஐயா, நிகழுமா இல்லையா? அதான் மறைச்சிட்டு போயிட்டுனா நிகழுமா இல்லையா? நிகழும். அப்போ ஒளி வந்த இடத்துல இருள் நீங்கன்னா ஒளி வந்துருது. ஒளி வந்த உடனே காட்சியும் ஒரே காலத்துல நிகழும். அப்போ அதுக்கு இதுக்கு வேற வேற காலமெல்லாம் தேவை இல்லை. அதனால பாசம் நீங்கிய போதே ஆன்மா சிவனை அடைவதற்கு தடை நீங்கிருச்சு. அதனால போய் அடைஞ்சிரும். ஊசல் கயிறு அற்றது அப்படின்னா தாய் தரையாம் எல்லாம் சொல்லி போட்டுங்க. இன்னும் கேள அப்படின்னு கேக்குறான். அதனால பாச நீக்கத்தையும் சிவப்பேற்றையும் ஒரே சூத்திரத்துல சொல்றதுதான் முறை. அத வேற இத வேற அப்படி சொல்றது பொருள் இல்லை. நூலை பார்த்தாவது தெளிங்க. இந்த சூத்திரத்தை நம்ம எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த 10ஆம் சூத்திரத்திலேயே நிகழ்ந்துரும்.
அதனால எங்க அந்த மலமாத்திய சம்பிரதிஷ்டோ பவதி சுவானுபூதிகமாம் என்று அந்த 10வது நூற்பாவுல பார்த்தோம் கடைசியில் வடமொழியில. அப்போ அதுக்கு பதில் அவனுடைய தடையை நாம நீக்கணும் இல்லையா? யாரு ஒரு தடையை எழுப்பினாலும், ஒருத்தர் தடையை எழுப்பிட்டா என்ன செய்யணும்? ஆமா, போய கீழே உட்காருங்க, என்ன சொல்லணும்? ஆமா. அப்படி தடை நிகழ்ந்துடுது அப்படின்னா அவன் குன்று முட்டிய குருவி போலவும் குறிஞ்சி புக்கமான் போலவும் அங்கே நிற்பான் இல்லையா? அப்ப அந்த சிக்கல் எல்லாம் அவுத்தவனே வாயா கூட பத்திட்டு போனோம், விளங்குதா? ஆமா. அதனால உனக்கு இதனுடைய நுட்பம் தெரியல, அவன் என்ன செய்யக்கூடாது? ஆதரவோடு சொல்லணும். இது கூட தெரியல, நீங்கெல்லாம் இங்க ஏன் வந்த? இல்லம்மா. ஆமா. அதனால அங்க 10ல அறிவு விளங்குறதுங்கிறது துரிய நிலை. அது என்ன நிலை? துரிய நிலை. ஆமா, இது துரிய அதீத நிலை. ஒன்ன இப்போ நீங்க ஒரு பதார்த்தத்தை வாயில வைக்கிறீங்க, வச்ச உடனே அனுபவம் வந்துருதா? வைக்கிறது, அது போய் சேருது. அதுபோல அறிவு விளக்கம், அதை அத்தை போடுவது அனுபவ விளக்கம். வச்ச உடனே எல்லாம் வந்துருதீங்க, எங்கப்பா அப்படி அப்படி நடக்குதாமா? அறிவு விளக்கம் வேறு, அந்த அறிவை கொண்டு அதுல அழுந்துதல் வேறு. அறிய வேண்டியதை அறிந்து அழுந்துதல் வேறு. இதத்தான் நான் அங்கிருந்தே சொல்லிட்டு கிடக்கேன். 8ல இருந்தே அவன் உழுதா போதும், வேண்டாம் விதவெல்லாம் வேண்டாம், தவமே போதும், வேற ஒண்ணுவான் ஏதான சொல்லிட்டு கிடக்கான். அது போதாது, இது தகுதி. அதுபோல இந்த ஞானம்ங்கிறத நான் 8ல என்ன சொன்னோம்? சாதனம். சாதனம் அப்படிதானமா சொன்னோம்? ஆமா, சாதனம்னா கருவி இல்லையா? கருவி வந்தா போதுமா? அந்த கருவியை கொண்டு எப்படி கையாளணும்? புஸ்தகம் வந்தா போதுமா? புஸ்தகம் வந்தா எல்லாம் படிச்சதா இருமா? புஸ்தகங்கிறது ஒரு கருவி, அத உணர்ந்து படித்தல் அப்படின்னு இன்னொன்னு இருக்குது. அப்பதான் பயன் வருது. அந்த புஸ்தகம் கிடைப்பது போலத்தான் என்னது? ஆமா, இருக்குதா இல்லையா? ஆமா. அப்போ இது நமக்கு 8ஆம் நூற்பாவிலே சொன்னாரு. இந்த புத்தகம் எல்லாம் என்னது? ரொம்ப தொந்தரவு பிடிச்சது. என்னடா அது நீங்க சொல்றது? உமாபதி சொல்லக்கூடியது. வினாவெண்பால அவர் சொல்றாரு, நீங்க நிலை வேற, உங்க நிலை. இங்க என்ன சொல்றாங்கன்னா அதுல ஒரு குறை இருக்குதுங்கிறார். சொல்
குறையுடைய சொல். இந்த சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு? குறையுடைய சொல். நல்லவன் எல்லாம் அதை கொல்ல மாட்டாங்க. சொல் கொள்ளான். அப்போ அந்த என்ன குறைனா கேட்ட மாத்திரத்திலே பொருள் உணர்வு வராது. நான் சொல்றத எல்லாம் விளங்குற மாதிரி இருக்குது, ஒரு தாவியும் விளங்க முடியும். ஏன்? நான் என்னன்னா இல்லையா? அப்போ எனக்குள்ள இருந்து சொல்றது பெருமான் தானே. அவன் நேர வந்து சொன்னாலே இப்படி விளங்காது. நேர வந்து சொன்னாலே ஏன் விளங்காது? கொல்ல முடியல. ஏன்னா நீங்க கேட்கறது மயக்கமுடைய கண்ணாடிய போட்டிருக்கீங்க. இந்த கண்ணாடியே என்ன கண்ணாடி? சிறுசிறுன்னு மயங்கிற கண்ணாடி, ஏகதேச பொருளை பாக்குற கண்ணாடி இல்லையா? ஆனா உங்க கண்ணாடி முன்னால காட்டப்படுற பொருள் வியாபகமான பொருள். வியாபகமான பொருளை பார்க்கறதுக்கு உள்ள கண்ணாடியே வேற. ஏகதேச பொருளை உலகத்தை பார்க்கத்தானே அந்த கருவியை கொடுத்தான். இப்ப உன்னையும் அவனையும் சொல்லிட்டு இருக்கான், நீ யாரு நான் யாருன்னு. இவன் பேன்னு பார்க்கான். இவன் அதை பார்க்கறதுக்கான கருவியே. ஆமா. இப்ப நீங்க எல்லாம் சிவஞான வடிவா இருந்து கேட்டீங்கன்னா சொல்றது கிளீனா போகும். சரி, சொல்றவருக்கும் அது இல்லை, அவருக்கும் கண்ணு இல்லை, கேட்கறவங்களுக்கும் அப்போ குருடுகளா காது கேட்டு விளங்குதாமா? ஆமா. அதெல்லாம் நினைச்ச அழுகத்தான் வருது, என்ன செய்ய இல்லையா? அந்த கண்ணை பெருமான் தான் திறப்பிச்சு இந்த பிறப்பிலிருந்து துறப்பிக்கணும். விளங்குதா? இல்லம்மா, அது ஏன்னா அதான் அந்த குறை இருக்குங்கிறாரியா. இந்த சொல்லு சொன்னாலே அதை கேட்டு சிந்தித்து அதுக்கப்புறம் தான் தெளிவு வரும். ஒருத்தருக்கு முன்னால வரும், ஒருத்தருக்கு பின்னால வரும். விளங்குதா? அதான் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து. ஏன்னா அந்த சொல்லுங்கிறது பாசம், அது மயக்கத்தான் செய்யும். அது என்ன பாசம் இருந்தாலும் மயக்கத்தான் செய்யும். அது சித்தியார்ல வைண்டவத்தின் கலக்கந்தர் ஞானம். இதைத்தானே படுத்துத பெருமான உபதேசத்தை தான் எடுத்து சொல்றாரு. என்ன ஞானம்ங்கிறாரு? வைண்டவத்தின் கலக்கந்தர் ஞானம். உனக்கு ஒண்ணு தெளிவு வராதுங்க. என்னப்போ இல்லம்மா, இல்ல, இப்ப அததான் அங்க சொல்லிட்டு இதுதான் அந்த 3வது அதிகரணத்துல கேள்வியே இதுதான். 8ஆம் நூற்பாவுல 3வது அதிகரணம். இவ இத வச்சு கேட்கானே, இந்த கருவிகளை வச்சு கேட்கிறானே அப்படின்னு. அப்ப இந்த கருவிகளை விடணுமா வேண்டாமா? விளக்குமா மறைக்குமா? கருவிகள் விளக்கும்னு சொல்றவன் யாரு? இந்த கருவிகளே இறைவனை விளக்கும்னு சொல்றவங்க யாரு? தார்க்கீகர், சங்கராந்தவாதி, உற்பத்திவாதி இல்லையா, ஆவேசவாதி, இவங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கருவியை அப்படி மாறி காட்டு வைக்கணும் இல்லையா? ஆமா, அப்படி ஒருத்தர் சொல்ற. இன்னொருத்தர் என்ன சொல்றான்? இது மறைக்குமையா. அவன் சொல்றான் அப்படி. எவமா சொல்றான்? ஐக்கியவாதி. என்மை மலம் மாய கண்மம் என்று 2. மாய கண்மம் மறைச்சியா அப்படின்னு மறைக்கிறதே இவன் தான். இவன் இந்த விளக்கு தான் மறைக்கணும். ஏப்பா இல்லையா? அது சிவப்பிரகாசத்துல வருதா இல்லையாமா? ஆமா.
அப்போ இந்த மாயை மறைக்குதா விளக்குதா? திருகிறன்னு வருது. இது விளக்குமா மறைக்குமா? அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு சார். ஏற்கனவே அது மாயை விளக்குன்னு சொல்லி அங்கே பைசல் பண்ணியாச்சு. இனிமே அதுக்கப்புறம் சக்தி சரிதான். அதனால அந்த மாயைங்கிறது அந்த மாயைங்கிறது தெளிந்த விளக்கமும் அல்ல இல்லையா, திணிந்த இருளும் அல்ல, திணிந்த இருளும் அல்ல. அப்படி இருக்கிறது தான் மயக்கம். அது ஆமா. அதனால இது விளக்குன்னு சொல்ல முடியாது, இருளுன்னு சொல்ல முடியாது. அதனால இதை விளக்கணும். இது ஏகதேச பொருளை தான் அறியும், ஏகதேசமா தான் அறியக்கூடும். வியாபக பொருள் அறிய பயன்படாது, இதை விட்டுத்தான் தீரணும் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா. அதனால அப்போ அந்த இதை விட்டு நமக்கு காட்சி அந்த சாதனம் கிடைச்சாலும், சாதனம் கிடைச்சா சாதனம்னு சொன்னாலே அதுவும் ஒரு கருவிதான், ஞானமும் ஒரு கருவிதான். அப்போ அந்த ஞானத்தை கொண்டு அறிய வேண்டிய பொருளை அறியணும், அறிய வேண்டிய பொருளை அறியணும். இப்ப இறைவன் உங்களை அறிவிச்சான், தன்னை சொன்னான். ஆனா நீங்க அந்த கருவி இல்லாததுனால உணர முடியல இல்லையா? அப்போ அவனை உணர்றதுக்கு என்னன்னா, முதல்ல அதை விடுறதுக்கு முன்னாலே இது விட முடியாது. அது ஏகதேச பொருள், நாம வியாபக பொருள். அப்போ இது நமக்கு வேறு, இது நாம் அல்ல. இந்த கருவி காட்டல, இந்த கருவி வழியாக காட்டினவனும் பெருமான், இந்த கருவி வழியாக காட்டினவனும் பெருமான். இது காட்டவே காட்டாது, இது காட்டுகிற பொருள் அல்ல. ஏன்னு நினைச்சு இத வேற உணர்ந்தாச்சுன்னா இது இருந்தாலும் இல்லாத மாதிரி இல்லை. இந்த விளக்கு கையில இருக்குது, இது விளக்கல, விளக்குதாமா அவன் நினைச்சா அது விளக்கு மாதிரிதான், எது அது பயன் இல்லை இல்லையாமா? நம்ம சார்பு எங்க போயிடுது? இச்சை எங்கேயோ அங்க சார்பு போயிருமா இல்லையா? இப்போ இந்த விளக்கல அது விளக்குதுன்னா அப்போ அதான் சார்ந்திருக்கமா இல்லையா? விளங்குதாமா? அப்போ அதுதான் உள்ளபடியே விளக்கிட்டு இருக்கு எப்போதுமே. இப்போ அதுதான் இதுவே நாமனு அந்த அசத்தாய் உள்ள வண்ண பேதம்னு தெரியாம அதை இருந்தோம். இப்போ அது வேற பேதம் அப்படின்னு நினைச்சிட்டாலே என்ன ஆகுது? உள்ளது வெளிப்படுது. அப்படி நினைச்சு பார்த்தா உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா விளங்குங்க. அப்ப கருவிகள் உள்ள போதே இறைவனை உணர்வதற்கான ஒரு வழியை பெருமான் சொல்றாரு. இப்படி நினைக்கணும், நினைச்சா அந்த கருவிகள் இருக்கும் போதே ஆமா அந்த கருவி பற்ற விட்டாச்சுன்னா அது படிப்படியா நீங்கிரும். இதை பற்றி விளங்குவதற்கான வழி இந்த காட்சிங்கிறது நமக்கு படிப்படியா பொது காட்சி, ஐய காட்சி, சிறப்பு காட்சின்னு வருமா இல்லையா? ஆமா அப்படித்தான். அதனால இப்படி இந்த கருவிகள் இருந்தாலும் அப்படி நினைச்சேன்னா அது நீங்கிரும் அப்படின்னு சொல்றாரு அது இல்லையா? ஆமா. அப்போ அது விளங்குறது அந்த துரிய நிலையில அது தெளிவு வந்திருக்குது கருவி. அப்போ அதுக்கப்புறம் அந்த அறிய வேண்டிய பொருளை அவனை அறியறதுக்கு தான் இந்த கருவியே பெறுறோம். இப்போ ரெண்டையும் அனுபவிப்பது ஆன்மான்னு ஏழுல சொன்னாரு. இங்க அறிவதுங்கிறத அனுபவிப்பதானே. அப்போ வெறுமன அறிதல் இல்லை, அனுபவிக்கிறது அவனிலே அழுந்துதல். ஒரு பொருளை அறிவதுங்கிறது அந்த குணத்தை அறிதல் தான். அப்ப அந்த குணத்துல அழுந்தனும், அழுந்துறதுங்கிறது நீள நினைக்கிறது தான். ஆமா. இப்போ அந்த நீள நினைக்கிறதுக்கு ஒரு பொருளை அறிவதற்கு அறிவிக்கணும், அந்த பொருளை அறிவிக்கணும்.
இல்லையா? அப்போ அதை அறிவிக்கிறதுக்கு அதுக்கான தகுதியை நாம முழுசும் பெற்றிருக்கணும். அப்ப அந்த தகுதி தான் இந்த கருவியினால வருது. விளங்குதா? இப்ப இந்த கருவியை பெற்ற பிறகு அவன் அறிவிச்சா நமக்கு, அப்போ அந்த காட்டும் காணும் உபகாரங்கள் அவன் அறிவிக்க இந்த ஆன்மா அதுல அறிந்து அழுந்தது. அப்ப அறிய அறிய அவன் கருணையெல்லாம் சொல்லுது, அதைத்தானே சொல்றான். அப்ப சொன்னா அவன் மீது அடங்காத இச்சை பெருகுது. ஆகா, இப்படிதான் செஞ்சிருக்கானே, இப்படி செஞ்சிருக்கானே அப்படின்னு நினைக்க நினைக்க இச்சை. அப்ப அந்த இச்சை பெருகுனா, இப்போ அந்த முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், அந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னமா? பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியான. விளங்குதா? பெயர்த்தும் என்னமா? அது இல்ல, நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். நாமத்தை கேட்கிறது, ஆமா, அது கேட்டல் ஞானம். இலக்கணத்தை சொல்லியாச்சு. வண்ணம் இலக்கணம், சத்தின் வண்ணம். அது என்னது? சத்தின் வண்ணம், சிவசத்தினுடைய வண்ணம். அவன் குணாதிசயங்கள் இலக்கணத்தை கேட்டாச்சு. அதுக்கப்புறம் அவனை பொதுவா அறிஞ்சாச்சு. ஆமா, இது அவனுடைய இலக்கணத்தை அறிஞ்சாச்சு. அதை விட சிறப்பு. ஆனாலும் ஐயன்தான் இல்லையா? தரிசனம்ங்கிறது ஐயன்தான். அப்புறம் அதை சொல்றவ வேற இதை காட்டுனா கூட, வேற எதையாவது பத்தி சொன்னா கூட மாட்டம் காவான். இவன் நினைவெல்லாம் எங்க ஆயிடுது? எதுல? அந்த இறைவனுடைய இலக்கணத்தை அறிந்த அந்த பொருளிடத்திலே பிச்சு. பிச்சுனானது இச்சை, பேரிச்சைக்கு பேரு என்ன பேரு? பிச்சு. அப்போ அந்த பொது சிறப்புன்னு சொன்னதுனால அவன் மேல பிச்சு வந்துருச்சாலியா? நீங்க முடியாதது. இச்சை பூரா அங்க போயிடுது. பிச்சுனா இச்சை இல்லையா? பேரு இச்சை, பேரிச்சை இல்ல. விளங்குதா? அப்போ அதான் நீள நினைக்கிறது. அப்போ நமக்கு வேற ஒண்ணுல இச்சை போமாட்டுக்கு இல்லையா? அப்ப வினைபலி ஒண்ணு வந்தாலோ நாம அங்க உள்ள போறதுக்கு இடம் கொடுக்கல. இச்சை புறம் இவனிடத்துல இருக்குது. அதுதான் அழுத்தம். அது பேருதான். விளங்குதா? நல்லா சொல்லியிருக்காரா இல்லையாமா? அப்போ அந்த இச்சையை யாரு தாரா? பெருமான் தான். அப்போ அவனை அறிந்தால் இச்சை வந்துடும். ஓ, நீங்க அங்க பாக்க இங்க பாக்க, என்ன அங்க பாக்க இங்க பாக்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு புரியல. சொன்னது புரியலன்னா நீ என்ன செய்வீங்க? என்ன ஒரு தடவை புரிய மாட்டேங்குது, அங்க இங்க பாக்க. உங்களுக்கு அது புரிஞ்சுதுன்னா என்ன செய்வீங்க? நீங்க இஷ்ட பூரா அதுல இருக்கும் இல்லையா? நான் விலையை வேற சொன்னாலும் உங்களுக்கு அசார் அதுல அதை சொன்னதை விட்டுச்சே, அதை சொல்லுங்க இருக்கும். இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப அதெல்லாம் இயல்புதான். விளங்குதாமா? ஆமா. அப்படி அதை நீள நினைக்கிறதுக்கு காரணம் என்னது? அதை அறிஞ்ச உடனே அறிய அறிய இச்சை பெருகுது. அதனால வேற பொருள் போறதுக்கு வாய்ப்பே இல்லை, தடுக்கப்படுது. விளங்குதாமா? அதனால அறிந்த பொருளை சிக்கன் குடிச்சிட்டு இருக்கான். அதான் செயலுதான். விளங்குதா? இப்படி வர்றதான் அனுபவம், ஆனந்தம். அந்த இச்சையின் மிகுதிக்கு பேருதான் ஆனந்தம். விளங்குதாமா? நினைத்தாலே இனிக்கும்ங்கிறமா இல்லையா? சொல்றோம்லாமா? உங்களுக்கு பேர பிள்ளை இருக்காங்களா? இப்ப பேர பிள்ளைகள் உங்களை பத்தி, உங்க பேர பிள்ளைகளை பத்தி யாராவது ஊர்ல, அந்த ஊர்ல இருந்து வந்தவங்க சொல்றாங்க,
அவன் அப்படி செய்யறானா இப்படி செய்யறானான்னு சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்குது? இனிக்குதா இல்லையா? இனிக்குது இல்லாமா? அதுதான், அது மாதிரிதான் உங்களுக்கு அதை நினைச்ச உடனே அந்த இச்சை தான் அந்த இனிப்புக்கு காரணம். விலகுதா? அது மாதிரி பெருமான அவன் உணர்த்த, கருணையை உணர்த்த, நாம் அதை நீள நினைக்க, அதனால இச்சை வருக. அந்த இச்சை தான் எவ்வளவு இச்சை இருந்ததோ அவ்வளவு இன்பமாக. அப்போ அந்த அறிவு, இச்சை, செயல் என்று இப்படி நிகழ்ந்து நிற்கிறது தான் உண்மையில ஆனந்தம். வேறுபட அதை கொடுத்தவன்னா ஆனந்தம்னு அப்படி சொல்லாதங்க. விலகுதா? அதனால இங்க அந்த துரிய அதீதத்துக்கு போகணும். எங்க போனோம்? ஒருத்தன் வந்து அந்த அறிவு அசை வர இருக்கணும். அறிவு அசை வர இருந்தாதான் நிட்டை, அதான் அனுபவம். அங்க பறக்க பறக்க அங்கேயும் பார்த்துட்டு இருந்தான்னா அப்போ அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். ஆராய்ச்சி தான் இருக்குது, அனுபவம் இல்லை. விளக்குதாமா? அதனால அங்க வந்த பிறகு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாத. அத என்ன சொல்லி இருக்கிறாரு? இருவர் மடந்தையற்கு ஏது இன்பம். எங்க படிச்சீங்க? ஆமா, அத 72வது பாட்டு. இன்பு உண்டான் ஒருவனும் ஒருத்தி ஒரு. அதப்போ அந்த ஒருவன், அப்ப அந்த அருளோடு கூடுதல்ங்கிறது அம்மையோடு கூடுதல். அதுதான் 10ல. அங்கே போயிடக்கூடாது. அப்புறம் அம்மையோடு கூடனா போதாத, அப்பனோடு கூடணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இன்பம் வரும். ஒருவனோடு கூடணும் இல்லையா? அத போற்றி பகருடைய 15வது போற்றி என்னது? ஒரு பொருள் வேறு என்மை இல்லையா? ஆமா. அப்போ அந்த போற்றி பகருடைய 15வது போற்றியில சொன்ன மாதிரி அத தாமே பொருளாக கருதி கொண்டு இப்பிறவி பேதம் பெறி இன்பப்பேரமுதா பாதகர் இல்லையா? அவனோடு ஏகமாய் போகாமல் இல்லையா? அப்ப அந்த அறிவு விளக்கமே போதும், பாச நீக்கமே போதுங்கிறவங்களாம் பாதகர் இல்லையா? அந்த செம்மை அதிகாரம் பேசும் அந்த ஏக அனுபவதிகளை முதல்ல சொல்றாரு இல்லையா? ஒளியாணி நின்ற நிகழ்த்திய நிலகழ்த்தி ஒரு பொருள் வேறு உண்மை அவனது இதுக்கு இவனை தவிர இன்னொரு பொருள் இருக்குங்கிறதையும் சொல்லி, இருக்கிறதே ஒண்ணுதான்னா அவன் முக்கிய கிடையாது அவனுக்கு இல்லையா? அப்போ தம்மை சிவமாக்கி இல்லையா? ஆன்மாவை அறிய வேண்டிய பொருள் வேற, அறிகிற பொருள் வேறன்னு 2 இருக்குது. ஏகான்மன் ஒண்ணுன்னு சொல்லாதேன்னு சொல்லி, அப்புறம் அந்த பொருளோட நாம கூடனா அதை கூடாம அறிவு விளக்கம் மட்டும் போட்டோம்னா அதோட நிக்கிறதும் தப்பு. ஆமா, அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதனால இங்க நாம அந்த துரிய அதீத நிலைக்கு போகணும். அறிவு அசைவர நிக்கணும். அறிவு பெற்றா போது அந்த அறிவு அறிய வேண்டிய பொருளை அறிந்து அசைவர நிக்கணும். அதான் அதீத நிலை இல்லையா? அதான் தூங்காமல் தூங்குதல். ஓங்குணர்வின் உள்ளடங்கி, ஓங்குணர்வின் உள்ள அடங்கி. அப்ப அடங்க ஓங்கு உணர்வுக்கு உள்ள உங்க அறிவு அடங்கிச்சுன்னா உங்களுக்குள்ள என்ன ஒடுங்கும்? நீங்க ஓங்கு உணர்வுக்கு உள்ள அடங்கினால், அப்ப ஓங்கு உணர்வு எது? ஆமா, சிவஞானம், சிவபோதம். சிவபோதத்தில் அடங்குனா உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த 91வது பாட்டு என்ன சொல்லுது சொல்லுங்க. அது தெரியும், அது அர்த்தத்தை சொல்லுங்க. இல்லடா,
அதாவது அம்மைங்கிறது பெருமானுடைய சரீரம். அவன் சரீரி, அத உயிர் போல உள்ள நீட்டான். இது அவனுக்கு உடல். எது? அம்மை. அருள்ங்கிறது உடல் இல்லையா? சிவம் அது உயிர். இப்போ நம்ம அறிவு அவன் அறிவுக்கு அடங்கிட்டா அவன் உடல் உங்க உடல் ஆயிடுது. எனவே உங்க உடலுக்குள்ள அவன் இருப்பான் உயிரா. உங்க அறிவுக்குள்ளயும் உங்க அறிவு சிவபோதமா இருந்தது, சிவபோதமா மாறின சிவபோதத்துக்குள்ள யார் இருப்பா? சிவம் இருப்பான். அம்மை நெஞ்சுக்குள்ள அப்ப இருப்பான். நீ அம்மையா இருக்கிற உன் நெஞ்சுக்குள்ள யார் இருப்பா? அப்பன் இருப்பான். விளங்குதா? அம்மை நெஞ்சுக்குள்ள யார் இருப்பா? அப்பா இருப்பான். விளங்குதாமா? நீங்க அம்மை ஆயிட்டீங்கன்னா உங்க நெஞ்சுக்குள்ள வந்துருவான். அப்படி சொல்றாரு. ஆமா. அப்போ அந்த ஓங்கு உணர்வுக்குள்ள உள்ள அடங்கினது அது சீவபோதம் இல்லையா? இல்லையாமா? அப்போ அந்த சீவபோதம் தனி முதலா இல்லாம இல்லையாமா, அது எந்தக்குள்ள அடங்கிட்டதுன்னா இது என்ன ஆயிருது? ஆன்மாவினுடைய உடம்பு, ஆன்மாவினுடைய உயிர் அருளாயிடுது, உடம்பாயிடுது, அவனுக்கு உடம்பாயிடுது. அப்ப உயிர் யாரு? சிவமாயிடுது அப்படிங்கிற. விளங்குதா? இப்படி வர்றதுதான் ஆனந்தம். உடம்ப மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? அங்க உயிர் இல்லாம உடம்ப மட்டும் வச்சு உயிர் இல்லாத உடம்ப வச்சிருக்கிறது தான் வெறும் அருளை பெறுவதுங்கிறார். விளங்குதாமா? இந்த அம்மைய மட்டும் அறிவை மட்டும் பெற்றா அது எது போல? உயிர் இல்லாத உடம்பு போல. என்னமா? ஆமா. அப்ப அப்பனை உள்ள கொள்ளணும். அந்த அறிவினால அப்பனை நினைக்கணும். அதான் அதீதம். வகாரத்துல நின்றப்படாது, சிகாரத்துக்கு போகணும். இது பேசும் எழுத்து, பேசா இடத்துக்கு போகணும். விளங்குதா? அது என்னது? பேசா எழுத்து சிகாரம். நாயோட்டு மந்திரம். நாயோட்டு மந்திரம்னா என்னது? அங்க கட்டிருக்க நாயை கொண்டு அங்க செயல், பேச்சு, சொல்லற. அதான் அது என்னது? சொல்லற நிக்கிறது, சொல்லும் அற அதுல அடங்குறது, செயலற இருப்பது. விளங்குதா? ஆமா. அப்படின்னு சொல்றாரு. அதுதான் ஆனந்தம். அதனால இங்க இந்த மலைவு எய்துதல், அப்போ அதுவே போதும் அப்படின்னு ஒரு மயக்கம் வருது. அது அறிவு தெளிவில்லாம, அறிவு தெளிவில்லாம. அப்போ இதுவே போதும், அவ்வளவு போதும், இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்றாம்னாலே என்ன அர்த்தம்? என்னமா? ஆமா. அவனுக்கு உள்ளபடி இந்த சாதனைகள் எல்லாம் சுமையா இருக்கு, இன்பமா இல்லை. எப்படி இருக்கு? எப்பண்டா இறக்கி வைப்போம்னு நினைக்கிறேன். ஐயோ, அந்த நீலநோக்கர் சொன்ன மாதிரி என்ன எப்படி நினைக்கணும்? ஐயோ, நீடு பூசனை நிரம்பியும் அன்பினால் நிரம்பாருங்கிற. அதெல்லாம் அப்ப உள்ளபடி அது இன்பமா இருந்தா ஐயோ முடிய போகுதே அப்படின்னு தான் இருக்கணும் இல்லையம்மா? அப்படித்தான் நினைக்கணும். என்னடா? ஆமா, அது வரணும். அதனால
அவன் அங்கிருந்து முதல்ல சொல்லிட்டே வரான், போதும் போதும் அவன் சொல்றான்னா காரணம் அதுதான். அதனால இது அந்த மலைவு வருவதற்கு காரணம் தெளிவின்மைதான், ஐயம் இல்லையா? அப்போ அது அந்த தெளிவு அதுல அழுந்ததான் வரும். அதனால இந்த துரியம்ங்கிறது அது அனுபவ நிலைங்கிறது சொல்லக்கூடாது, அது அறிவு விளங்கிய நிலைதான். அனுபவம்ங்கிறது அறிந்த பொருள்ல அழுந்துதல். ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்திலே அது அனுபவமாகி வருவதில்லை, இல்லையா? ஆமா, அதீதம். அந்த துரியத்தில் அனுபவிப்பவன் அந்த அனுபவிக்கப்படுற பொருளில் தன்னை இழந்து அதுவாக கூடி நிற்பது இல்லை, அதுவாக கூடி நிற்பதில்லை. அதனால அந்த நிலைதான், அந்த நிலை எப்ப கூடுதோ அதான் அகம், அதீதம். அதீதம்ங்கிறது அதனுக்கு கூடு நிலை, மேலான நிலை, அதீதம், துரியத்தின் அதீதம். அது எனப்படும். அப்போ அறிந்த பொருளை அழுந்தி அதுவாகணும், அதுவாகவே மாறணும். அப்போ மற்ற செயல்கள் எல்லாம் ஓஞ்சிடணும், மற்ற செயல் எல்லாம் ஓஞ்சிடணும். அது ஒண்ணுதான் இருக்கணும். அந்த தேனுண்ட வண்டு இல்லையா, செயலற மயங்கி கிடக்குதா, அதான் அனுபவம். அது சத்தம் போடுறது போதெல்லாம் அது முழு அனுபவம் வரல, விளங்குதா? ஆமா. அதனால இருள் நீங்கவுடன் பொருள் விளங்கினாலும் கண்ணொளி அந்த பொருளை கண்டு அந்த காட்சியில் ஒன்றுபட்டு நிற்கும் நிலை என்பது வந்துடாது. அதனால பொருள் விளங்குவது போல்வதுதான் துரிய நிலை, இல்லையா? அப்போ அந்த கண்ணொளி அந்த பொருளின் காட்சி வடிவாக ஒன்றுபட்டு நிற்கணும், அதுதான் துரிய அதீத நிலை. நாம் அறிகிறோம்ங்கிறதே அந்த உணர்வே அற்று போய் இருக்கிறது. அதனால அந்த 10ஆம் நூற்பாவில சொன்னபடி ஆன்மா சிவனோடு ஏகனாகி அறிவினால ஏகனாகி செயலால அரண்பணியிலே நிற்குமாயினும் அப்பொழுது அவனது அருள் விளக்கம் நன்கு நிகழ பாசங்கள் நீங்கி ஆன்மா சிவனோடு பொருந்தும். அப்படி பொருந்துறது சிவயோகம். இது அருள் விளக்கம். இந்த அருள் விளக்கம் வந்தாச்சுன்னா அவன் அறிவிப்பதை நாம தெளிவாக அறிந்து, அவன் அறிவிக்கிறத நாம தெளிவாக அறிந்து அதுல அழிந்து நிற்போம். அதனால இந்த அருள் விளக்கம் என்பது சுகப்பிரபை, அது சுகப்பிரபை. இது ஆனந்த அதீதம். பிரபை சுகத்தினுடைய பிரபை, இல்லையா? பிரபை நானது ஒளி. அது அந்த ஒளிங்கிறது அருணோதயம் போல. ஆகவே வாசனைக்கும் சிவப்பேரும் இரண்டும் இரண்டு பயன்களே, அல்லது ஒன்றல்ல. உடனிகழ்ச்சியில விளையாது, அது வேற இது வேற. அதனால பயன், ஒவ்வொரு பயனுக்கும் ஒவ்வொரு சாதகம் இன்றியமையாது. அவ ஒவ்வொன்னா அறிவிக்கவும். ஆமா, அந்த ஏகனாகி இறைவன் நிற்றலாகிய சாதகம், அதன் பயனாகிய பாச நீக்கம் 10ஆம் நூற்பாவிலில்
அயரா அன்பாகிய சாதகத்தையும் அதன் பயனாகிய சிவப்பேற்றை இங்க 11வது சூத்திரத்துல ஆசிரியர் சொல்றார். ஏன்னா அந்த 10வது நூற்பா இது 11வது நூற்பா அப்படின்னா அது வேற இது வேற இல்லை. அது வேற ஏன்? ஆமா, அத பயனை ரெண்டா சொன்னாலும் இந்த அறிவு விளக்கம் முடிஞ்சு ஆனந்த விளக்கம் நடக்கும். இது முதல்ல நடக்கும், அதுக்கப்புறம் பின்னால இது நடக்கும் அப்படின்னு தனித்தனியா இருக்காது. ஏன்? ஏன்னா அந்த 10ம் 11ம் ஒவ்வொரு விடயத்துக்கும் இப்ப இது முடிஞ்சாச்சு, அடுத்தத அவ அறிவிக்கிறான்னா அதுல அறிவு விளக்கம் ஆனந்த விளக்கம் ரெண்டும் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். புரியுதாமா? நம்ம 9ஆம் கிளாஸ் முடிச்சு 10ஆம் கிளாஸ் போறோம் அப்படி இல்லை. இது பயன் 2 இருக்கலாமா, ரெண்டும் எப்படி நடக்கும்? ஒவ்வொரு விடயத்தை அறிவிக்கும் போதும் முதல்ல அறிதல், அப்புறம் அழுந்துதல் அப்படின்னு அது ரெண்டும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த அறிவு விளக்கம்ங்கிறது முதல்ல அறிவு விளக்கிட்டுல அதுக்கப்புறம் ஆனந்த விளக்கத்துக்கு போவோம் அப்படின்னு இல்ல. ஆமா. எனவே நாம ஒரு நேரத்துல ஒன்னத்தான் அறிகிறோம். அவனை மாதிரி ஒரு சேர அறிவதில்லை, அவன் ஒரு சேர அறிவிப்பதும் இல்லை. அவன் 1 by 1 அறிவிச்சுட்டே இருக்கணும், நாம அதை அறியணும், அழுந்தது. அது ரெண்டும் நடக்கும். விளங்குதா? அப்போ அந்த அறிவு விளக்கம் நிகழ்வத காட்டு உபகாரம் சொல்றோம், அனுபவம் நிகழ்வத காணு உபகாரம் சொல்றோம். விளங்குதா? அப்ப அது ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கணும். அதனால இந்த 11ஆம் நூற்பா நல்ல தெளிவா புரிஞ்சிடணும். சும்மா அது முடிஞ்சு இது வருது அப்படின்னு எப்படி நினைச்சுக்கிட்டு போகக்கூடாது. நல்ல சிந்திக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க அந்த சூத்திரத்தை பாத்தீங்கன்னா முதல் இதுல முதல் அதிகரணத்துல இல்லையா, பெருமான் அவன் காட்டு உபகாரம் செஞ்சா போதும், காணு உபகாரம் செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்றது? என்னமா? ஆமா, அவிகாரவாதி. அப்படி செஞ்சா அவன் விகாரம் அடைஞ்சிருவான்னு சொல்றது. கூட நின்று கண்டா அவன் விகாரம் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்றது. அதனால அவன் காட்டினா மட்டும் போதும், கூட நின்று காட்ட வேண்டியதில்லை அப்படின்னு. அதெல்லாம் உணராதார் கூற்று. ஏமா காட்டினா போதும், கூட இருந்து காண வேண்டியதில்லை. கூட இருந்து காண்டா இவனுக்கு வர்றதெல்லாம் அவனுக்கும் வந்துருங்கிறான். அதனால அவன் காட்டிட்டு பேசினா இருந்துட்டா, இப்படி போ, இப்ப வகுப்பு நடக்குது, ஒருத்தர் கேட்கிறாரு எப்படி வர்றதுன்னு, இறங்கி நேரம் போங்கன்னு பஸ் வரும், அதுல ஏறி இங்க இறங்கி நேர போனா வந்துடலாம் அப்படின்னு வழிகாட்டுறது. எதுக்கு வழிகாட்டுறது? என்னமா? இந்த நடக்கிற சபைக்கு இப்படியா காட்டுறது? அவங்க பட்ட பாடு தெரியும். அதுக்கப்புறம் இங்க சொல்றவரு ஒண்ணும் பேசாம இருக்காரு, சொல்லிட்டு பேசாம இல்லையாமா? இவங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரணும்னா
அவங்க எங்க வரைக்கும் போனாங்களோ அங்க போய் அவங்கள கூட்டிட்டு வரணுமா இல்லையா? அப்போ அவங்களுக்கு ஏற்படுற சிரமம் எல்லாம் கூட்டிட்டு வர்றவருக்கும் வருது. அது மாதிரி பெருமானுக்கு வந்துரும் அப்படிங்கிறாங்க இல்லையா? அதை எப்படி இல்லாம விளக்குறாங்க, அதுக்கு காரணம் எல்லாம் சொல்றாங்க, விளக்குது. அதனால காட்டினாம இதுல உண்மையா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதை ஒருத்தரும் அதுல எழுதுறது இல்லை. அந்த காட்டு உபகாரம் எங்க சொன்னாரு? காட்டு உபகாரம் எங்கம்மா சொன்னாரு? அது ஒரு பக்கம் சொல்லலையும் கேடா, 5ஆம் நூற்பாவுல சொன்னாரா இல்லையா? சொன்னாரு காட்டு நூற்பா. ஆமா. அப்போ அந்த காட்டு உபகாரம் சொல்லும் போது அந்த 5ஆம் நூற்பாவுல முதல் அதிகரணத்துல என்ன சொன்னாரு? ஏமா ஐம்பொறிகளோடு ஆன்மாவால் அதிகமென்றது, அவற்றினான் ஆன்மா ஒற்றித்து நின்று காணினல்லால் அவை ஒன்றையும் விடையும். அப்போ அதுவே அவற்றினான் ஆன்மா. அப்போ இந்த கருவிகள் அந்த ஆன்மாவுக்கு கருவியா நிக்கணும், இவன் கர்த்தாவா நிக்கணும். இந்த ஆன்மாவுக்கு அது அவற்றினான் அப்படின்னா, ஆமா, ஆன்மா ஒற்றித்து நின்று காணினல்லாம். அப்போ அவற்றினான் அவ கருவியாக கொண்டு இந்த ஆன்மா அதோட ஏகனாக நின்று அதுவாகவே நின்று இந்த கருவியாகவே நின்று கண்டா அதுக்கு விடைய அனுபவம் வரும். அந்த விடைய அனுபவம் வருதுங்கிறது அனுபவம். காணு உபகாரம், காட்டு உபகாரம் தானே சொன்னாரு, சொல்லிட்டாரு இல்லையா? சொல்றாரு. அப்போ அவற்றோடு ஒற்றித்து நின்று காணும். ஒற்றித்து நின்று காணும்னா அது அதுவாகவே நிக்கிறது, ஏகனாகி கொண்டு நிக்கிறது இல்லையா? ஆமா. அப்போ இத 2ஆம் நூற்பாவுல அந்த 2வது பாட்டு, முதல் அதிகரணத்துல 2வது பாட்டு என்ன பாட்டு? ஒன்று என்றது ஒன்றை காணும் ஒன்றை பதி பசுவாம் ஒன்றிட பாசம் ஒன்று என்றால் அக்கரங்கள் என்றான் அகர ஒன்று இக்கரமத்து என்னும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு இல்லையா? அப்போ அவன் வேறா நிக்கிறத சொல்றது இல்லையா? அப்போ கண்ணும் கண்ணொழியும் ஆன்ம போதமும் போல அப்படின்னாரு. அதுக்கு வேறா நிக்கிறது என்னது? போதமும் போல இல்லையா? இப்ப கண்ணொழியும் ஆண்பதும் போதமும் போல வேறா நிக்கிறது அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. என்னமா அது உடனா நிக்கிறது. கண்ணொழியும் ஆமா அறுக்கணும், அறுக்கணும் கண்ணொழியும் வேறா நிக்கிறது இல்லையா? அப்ப அந்த அறுக்கணும் கண்ணொழியும் அப்படின்னு சொன்னா அறுக்கன் அங்க இருக்குது, வேற ஆமா இருக்குது, அது வேறா நிக்குது. அறுக்கன் அங்க நிக்குது, கண்ணொழி இங்க இங்க காட்டு உபகாரம் தான். இங்க காட்டும் போது ஒன்னா நிக்கணும்னாரு, அங்க வேறா நிக்கணும்னாரு. கண்ணொழியும் ஆமா அப்படி இருக்கணும். கதிரவன் ஒளியும் கண்ணொழியும் போல வேற. இங்க என்ன சொல்லிட்டாரு? உயிரும் அறிவும் காட்டுதவனும் காணுதவனும் ஒன்னா நிக்கணும்னாரு. காட்டுதவனும் காணுதவனும் ஒன்னா நிப்பானா வேற நிப்பானா? யா சொல்லி தொலை அப்படின்னா சொன்னானா இல்லையா? சொன்னானா? அதுக்கு என்ன சொன்னாரு? ரெண்டும் இல்லைன்ட்டாரு இல்லையா? அது 2வது அதிகரணத்துல 2வது பாட்டு, அதான் பாட்டு 2வது பாட்டு
என்ன சொன்னார்? அது வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோன் ஆகாது மீன் போல மெய் அவனில் கண்டு கேட்டு உண்டு விரித்து. இல்லையா? இல்லையா? அப்போ வெய்யோன் ஒளியில் ஒடுங்கி விளங்காது வெய்யோனை ஆகாத மீன் போல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அது அப்படி ஆகாம உடனாய் மண்ணுதலை காண் சொன்னாரா இல்லையா? இல்லையாம்மா? அங்க ஒன்னாவும் இல்ல வேறாவும் இல்ல உடனா அப்படின்னு சொன்னாரு. இல்லையாம்மா? என்ன என்ன கேட்காத? அஞ்சாம் நூற்பாவில எந்த நூற்பாவில இருக்காங்களோ நீங்க அஞ்சுக்கு போயிருக்கீங்க. குருடனுக்கு கோல் கொடுத்து இழுக்கிறது மாதிரிதான். காட்டிட்டா வாங்க இங்க அப்படின்னாதான் சரி. அப்போ எந்த இப்படிலாம் இருந்தாலும் இந்த கண்ணொளியும் இல்லையா அந்த காட்டுகிற கதிரவன் ஒளியும் போல இருந்தாலும் அப்படி வேறு வேறா நிற்பதில்லை. அது எப்படி நிக்குது? ஆமா, இயைந்து. என்ன சொன்னாரு? இயைந்து. அப்படி சொல்றாரா இல்லையா? ஆமா, அந்த கண்ணொளி மாதிரி இவனும் அவன் காட்டுதான், நாம பாக்குறோம். கண்ணொளி ஆன்மா, கதிரவன் ஒளி சிவம் அப்படின்னா அவனை மாதிரி வேற வேற நிக்கல. ஓமே அப்படி சொல்லி இருக்குது இல்லையா? அது இலக்கணம் பற்றி சொன்னது. ஆனா பொருள் எப்படி நிக்குது? இப்படி வேறு வேற நிக்காம ரெண்டு ஏஞ்சுதான் நிக்குது அப்படின்னு சேர்த்து சொல்றாரா இல்லையா? ஆமா, விளங்குதாமா? ஏன்னா அவனே நம்மையும் தனித்தனியா பிரிக்க முடியாது. நீ அங்க நின்று நான் இங்க நின்று அப்படியெல்லாம் பிரிக்கவே, ரெண்டும் சேர்ந்துதான் நிற்கும், ஏய்ந்துதான் நிற்கும். அப்படியெல்லாம் வேற பிரிக்கவே முடியாது. விளங்குதா? விளங்குது, விளங்கணும். அப்போ இவங்க இங்க சொல்ற அந்த அறிவு விளக்கம் அப்படின்னாலே அறிவு விளக்கம் விளக்குறவனும் நாம எப்படி நிக்கிறோம்? ஆமா, இப்படி வேறு வேறா நிக்கிறது இல்ல. விளங்குதாமா? அப்புறம் இந்த அறிவு விளக்கம், இந்த அறிவு விளக்கம் நடக்கிறதுக்கே என்ன வேணும்? ஆமா, உபகாரம் வேணும். நாம அவனோட ஒன்றிதான் நிக்கணும். அந்த அறிவு விளங்குறதே எப்ப விளங்கும்? ஆமா, அவனோடு நாம இயங்காலன்றி அந்த அறிவை விளங்காது. அந்த காட்டு உபகாரத்திலேயே அறிவை விளக்குறது காட்டு உபகாரம். அப்புறம் நம்ம அனுபவிக்க செய்வதுங்கிறது காண் உபகாரம். காட்டு உபகாரத்துல எப்படி நிக்கணும்? அப்படி வேற நிக்கப்படாது. அதிலே எப்படி இருக்கணும்? ஜெயிஞ்சுதான் நிக்கணும். விளங்குதாமா? அவ பார்த்ததுக்கு அப்புறம் அதில் அழுந்துறதுன்னு நிகழ்ந்தா கூட பாக்குறதுக்கே என்ன செய்யணும்? ஏய்ந்துதான் நிக்கணும். இல்லைங்களா? இந்த அறிவு நிகழ்வதற்கே என்ன வேணும்? அவனோடு ஒட்டிட்டு நின்று ஆகணும். அப்ப கண்டதுக்கு அப்புறம் தான் நாம அழுந்துறதுன்னு இல்லை. அப்போ முதல்ல அவன் அருளோடு அழுந்துதல், பொருளோடு அழுந்துதல். முதல்ல எதோடு அழுந்துதல்? அருளோடு அழுந்துதல், அப்புறம் பொருளோடு அழுந்துதல். அப்படி சொல்லணுமே தவிர இதுக்கு வேற நிக்காம அப்புறம் செய்தாமலாம் அப்படி இல்லை. விளங்குதாமா? ஆமா,
அதனால காட்டு உபகாரத்திலே எப்படி நிக்கணும்? இயங்கிதான் நிக்கணும். விளங்குதா? அதனால அப்படி ஏயலைன்னா காட்டு உபகாரமே நிகழாது. காட்டு உபகாரமே நிகழாது, நமக்கு அறிவே விளங்காது. அப்போ அந்த விளக்குதல்ங்கிறது ஆமா எல்லா இடத்திலும் நிகழ்ந்துகிட்டே இருக்கணும். 11 நிகழணும். ஆமா. அப்போ அந்த 10 இது 10ங்கிறது முதல்ல அது வேற, அது அருள் விளக்கத்துல, அது பாச நீக்கத்துல எது விளங்குறது? காட்சி விளங்குவது. விளங்கின காட்சியை கொண்டு அழுந்துவது அப்படிங்கிறோம். அங்கேயே அழுந்தணும். எங்கேயே சொல்றதெல்லாம் அப்படி சொன்னாலும் அருள் விளங்குறதுக்கே என்ன செய்யணும்? அழுந்தணும். அருளில் அழுந்தணும். அவன் அருளில அழுந்தணும். புரியுதாமா? இப்ப காட்டு உபகாரம் காண உபகாரம்ங்கிறது, நாம காட்டு உபகாரங்கிறது சூரியனும் இது மாதிரி வேற நின்று காட்டுறது, காண உபகாரம் போது உடனே நின்று காணுறது அப்படின்னு நினைக்கும். அப்படி இல்லை, அதுவும் அப்படித்தான் நின்று ஆகணும். புரியுதாமா? ஆமா. அதனால அவன் வேறாய் நின்று காட்டுவான். அதனால அவன் விகாரம் அடைய மாட்டான். அப்படிங்க இப்படிதானே சொல்றான். ஆனா லூசிப்பேல அப்படி நிக்க முடியாதுடா, வேறாலாம் நிக்க. அதுக்குதான் சொல்றது. இது எதுக்கு சொல்றோம்னு தெரிஞ்சுக்கணும். அவன் அப்படின்னு வேறா நின்னா விகாரம் அடைய மாட்டான். உங்க கூட உடனா காண உபகாரத்துல உடனா நின்னாதான் அங்க அறிவு விளக்கத்துக்கு உடனா நிக்கணும். அங்கே சொல்லிட்டார அறிவு விளக்கத்துக்கு உடனா நிக்கணும்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ அதே விளங்காம தானே அந்த விளங்காத பேசாட்டு இருக்கா. அப்படி விளங்குதாமா? இது ஏற்கனவே பைசல் ஆயிடுச்சு. இது ஏன் ஒன்னா நிற்பான அப்படிலாம் நிக்க மாட்டாங்க, உடனா நிக்கணும்னு அங்கேயே சொல்லியாச்சு. அப்போ இதுல மட்டும்தான் உடனா நிப்பாவோ அப்படின்னா அங்க நின்னாலே விகாரம் அடைஞ்சிருவான். என்ன பேச நீன்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி மறுக்கணும். இதை இவங்க எப்படி மாறுக்கிறான்? இவன் காட்டுனா இங்க ஒரு பேர் போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த மாதிரி இருந்தான்னா அவன் விகாரம் போட்டான். அவன் கூடயே போனா இந்த ஓமை அதுக்கு செல்லாது. நம்ம சொல்லிக்கிடலாம். ஆனா அவன் போன்னு சொல்லிட்டு இப்படிதான் நிக்க, அப்படி நீங்க நிக்கவே முடியாது. அப்படித்தானே விளக்கிருக்கு. அத இந்த சூத்திரத்தை எப்படி விளக்குறியா? அப்படித்தான் சொல்றியா? அவன் அந்த அவிகாரவாதி என்ன சொல்றான்? நம்ம வேற நின்னா விகாரம் அடைய மாட்டான், உங்க கூட நின்னா. அதனால காட்டு உபகாரம் போது காட்டு உபகாரமே நிகழாது வேற நின்னா அப்படின்னு சொல்லணும். அத இங்க சொல்லல. ஏன்னா அது இங்க சொல்லலை தவிர அங்கேயே சொல்லியிருக்கு அஞ்சலி. அதை தூக்கி இங்க வைக்கணும். அவனே மண்டல தட்டணும். ஏன் அதுவே நிகழாது. விளங்குதா? அப்ப காட்டுக்கிட்டு தூர வேற நின்னோம்னா உனக்கு அதிகமத்தில விளங்கிருமா? விளங்காது இல்லையாமா? அவன் காட்டும் நமக்கு வேற இல்ல. உன் அறிவு விளங்குறதுக்கு உள்ள நிச்சயம் ஆகணும். காட்டுனா நீங்க காணுறதுக்கு என்ன செய்யணும்? உள்ள நிக்கணும். நிக்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் அங்க தம்முதல் குருவும் ஆயிட்டார். உள்ளே நிக்கணும், வெளியே நிக்கணும். வெளியில நிக்கிறதுனா என்ன? வெளியில நிக்கிறதுனா வேற நிக்கிறது இல்லை. ஆமா. உணர்வதற்கு உள்ளே நிக்கணும். உடனா நிக்கிறது தான். அதுக்கும் உடனா நிக்கணும், இதுக்கும். அப்போ அதுக்கு மட்டும் தனியா சொல்ற மாதிரி இவன் சொல்றான். அத மறுப்பு. அவன் சொல்ற தாட்டாந்திகத்துல ஒரு வழிபோக்கனும் மரமும் போல, வழிபோக்கனும் மரமும் போல. அந்த வழிபோக்கன் வெயிலிலே களைத்தால் அந்த மரம் வந்து கொடை முடியாது. இவன் தான் போய் நிக்கணும். அவன் வந்து ஒருத்தருக்கா கொடை முடிச்சா அவன் விகாரம் அடைஞ்சிருவாங்க.
அடா பாவி, அவன் இல்லாம ஒரு அன்பு கூட நம்மால உடன் நிக்கணுமே இல்லையாமா? அதனால காட்டு உபகாரம் மாத்திரம் சொல்லி காணு உபகாரம் சொல்லாதேங்க. இதுக்கு மாத்திரம் ஓகே சொல்லணும், அதுவே நடக்காது. இந்த காட்டு உபகாரமே நடக்காது. அவன் உடனே நிக்கணும். புரியுதா? ஆமா. அதனால அவனை சொல்லிதான் இந்த சூத்திரம் சொல்லியிருக்கோம். இந்த சூத்திரத்துல அதை சொல்லணும். எதை சொல்லணும்? 5ஆம் நூற்பாவுல சொன்னதை சொல்லணும். அங்க அதை கேட்டுதான் அதை சொல்லி இருக்கிறாரு. அவன் அப்படிலாம் வேறானிக்க. அப்போ அவன் இலக்கணத்தால் வேறானாலும் இல்லையா, இருப்பினால் அவன் ஒன்றா நிற்பான். அப்படி ரெண்டுக்கும் பொதுவா, ஒன்றுக்கும் வேறாக்கும் பொதுவா நிக்கதான் உடனா நிற்றாள் இல்லையா? ஒன்றாதற்கும் வேறாதற்கும் பொதுமையில நிக்கிறதுக்கு பேர் தான் அது உடனாய் நிற்றல்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது எப்போனாலும் அப்படித்தான் நிக்கணும். காண் உபகாரத்துக்கு மட்டும்தான் அப்படி, காட்டு உபகாரத்துக்கு இப்படி அப்படிலாம் சொல்லப்படாது. புரியுதாமா? ஆமா. அதனால இங்க இந்த இதுல அவன் சொல்லக்கூடிய மறுப்பு அதுதான். அதனால அதை ஒண்ணு சொல்றான். அப்புறம் அது ஏற்கனவே 10ல சொல்லிட்டுதுன்னு இன்னொரு தடவை சொல்றான். இன்னொன்னு சொல்றதுதான் 10ல அது நடக்கும் போதே, காணும் போதே உடல் நிகழ்ச்சி. எது? அறிவு விளக்கும் போதே ஆனந்தம் நிகழ்ந்துடும். அறிவு நிகழும் போதே ஆனந்தம் நிகழ்ந்துடும். இரண்டு வேறு வேறா நிகழ் கிடையாது. அதுக்கு என்ன சொல்றான்? எப்படிங்கிறான்? அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறான்? அதுக்கு என்னமா சொல்லியிருக்கிறான்? நாம அருணோதயம் போல அது சுகப்பிரபை, அதுல அழுந்துறது பரமசுகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பரமசுகம்னானது, பரம்னானது உயர்ந்த. அப்போ இது முதல்ல பிரபைங்கிறது வெறும் தோற்றம், வெறும் தோற்றம். பரமங்கிறது அதுல அழுந்துதல், அதுல திளைத்தல் அப்படின்னு சொல்றோம். அதனால என்னமா அரண்கடல் செல்லும் 11ஆம் சூத்திரத்துல அந்த சுவானுபூதி மாகான் என்ற தொடரையும் இல்லையா, அவரு அங்க எதுக்கு சொன்னாருன்னு சொன்னோம்? 10ல சொன்னது அந்த 8ல சொன்னது போல 10ல மட்டுமா சொல்லிட்டா 8லே சொல்லியிருக்கிறாரு இல்லையா? பாசத்தை விட்டவன் அந்நியமின்மையில் அரண்கடல் செல்லும் அப்படின்னு இல்லையா? அப்போ அங்கேயே முடிச்சிட வேண்டியதானே. அங்க அரண்கடல் செல்லும்னா அங்கே சென்றாச்சுல்ல, அதோட முடிக்க வேண்டியதானே. ஏன் முடிக்கல? அங்க அவன் சொன்னாலும் ஆமா. இப்போ அங்க இவ் ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே தமது முதல் விவாதத்தை அணையும் இல்லையா? வேறாவான் கண்டாதானே ஆகும். அப்படி காண மாட்டாத ஆன்மாக்கள், காணமாட்டாத ஆன்மாக்கள் இருக்குது. அப்போ காணுதலும் விடுதலுமா இருக்குது. கொஞ்ச நேரம் அதை பற்றி ஆகுது, அப்புறம் விடுபடுவதுமா இருக்குது. அங்கும் இங்குமாகி அலமருவோம். அது என்ன சொல்றாரு? காண மாட்டாதவும் இருக்கான், கண்டாலும் காணுதலும் விடுதலுமாக இருக்கான். ஏன்? அவன் அதிதீவிர பக்குவம் அடையாமையால் பக்குவத்தில் குறைவிருப்பது காரணமாக கூடுதலும் விடுதலுமா இருக்கான், கூட முடியாமலே இருக்கான். இப்படிலாம் இருக்காங்களா இல்லையா? அவங்களுக்கு இந்த பாசத்தை அரும்பாசம் அறக்கும் வகை அருளின் வழி உரைப்பாம். அப்படித்தானே 9ஆம் நூற்பாக்கு தோற்றுபாய் செய்யறாரு. அப்போ இவன் அதுக்கப்புறம் அங்க கேட்டதுக்கு அப்புறம்
அந்த நிலையை அடைவதற்கான ஒரு முயற்சி செய்யறான். பாசத்தை விடுறதுக்கும் உடனே விட்டமா இருக்கான். பாசத்தை விடுவதற்கு இறைவனோடு கூடுவதற்கும் ஒரு முயற்சி செய்யறான் இல்லையா? அதை சிந்தித்த அந்த முயற்சி இல்லையா? அப்ப அந்த முயற்சி செய்யும் போது எப்படி முயற்சி செய்யணும்? எப்படி செய்யணும்? விடுவதற்கும் செய்யணும், பெறுவதற்கும் செய்யணும். இப்படி முடுவதற்கும் விடுவதற்கும் அவனை பற்றுவதற்கும் செய்யற முயற்சி நாம விடவும் முடியாது, நாம பெறவும் முடியாது. ஏன்னா நாம பெறல, நாம இந்த கருவிகளை நாம பெறல, அதனால நாம விடவும். அப்ப அது ரெண்டையும் என்ன செய்யணும்? சத்துடன் நின்று அசத்தை நீங்கும் தன்மையால் சதசத்து 56 கிபி 56 சொன்னாரா இல்லையா? அவனோடு கூடி இருந்துதான் அவனை பற்றி கொண்டுதான் இதை விடணும். அப்போ இதை விடுவதற்கு ஏன் இதை விடணும் அப்படின்னா பொருளால விடுவதில்லை, அறிவால விடுறது. பற்று. அப்ப பற்று போகணும்னா என்ன அதுக்கு வேணும்? பற்று போகணும்னா அதனுடைய நிலையாமையை உணரணும். அத நிலையாமையை உணராதபடி பற்ற விட முடியாது இல்லையா? அப்போ அங்க அந்த நிலையாமையை உணர்ந்து அந்த உணர்ந்த காரணத்தினால என்ன செய்யறோம்? பற்ற விடுறோம். அது உராய் துணை தேர்த்தின பாசம் விடுவோம். இதெல்லாம் ஒரு காசுக்கு பெறாது அப்படின்னு தெரிஞ்சுதான் விடணும் இல்லையாமா? அப்படித்தானே விட முடியும். அப்போ அப்படி விட்டா எல்லாம் போயிருமா? ஆமா. அப்போ இது நிலையில்லாததுன்னு அறிஞ்சுதானே விடணுங்க. அப்ப அந்த நிலையில்லாதத நாம எதை கொண்டு அறிஞ்சோம் அப்படின்னு கேட்கிறாரு. இது நிலையில்லாதது இந்த பாசம்ங்கிறத பாசத்தை பற்றி கொண்டே பாசத்தை அறிய முடியாது. அப்போ எந்த பாசத்தை இதுக்கு வேறான ஒன்ன கொண்டு பார்க்கணும். அப்ப அந்த பாசத்துக்கு வேறாக நமக்கு வேண்டமா இருப்பது பதிதான். அப்ப அந்த பதியை கொண்டு பற்றி கொண்டு பார்த்தால்தான், இதை வேறாக உணர்ந்தாதான் அதனுடைய உண்மை நிலை தெரியும். ஒரு பொருளுடைய உண்மை நிலையை அறியணும்னா உண்மை அறிவை கொண்டு பார்க்கணும். மயக்க அறிவை வச்சுக்கிட்டு பார்க்க முடியாது இல்லையா? அப்போ அதான் ஏனை பசிஞான பாசஞானங்களும் சிவஞானம் ஒன்றாலே அறியப்படும். அது ஒண்ணுதான் நம்மை அறிவதற்கும் சரி, அவனை அறிஞ்சாலும் சரி. எதை வச்சு அறியலாம்? ஆமா, நம்ம அறியறதுக்கு மட்டும் இல்ல, அந்த பாசத்தை அறிவதுக்கு கூட என்ன வேணும்? அதான் தெளிவா அறிதல். அதான் அங்க இவ் ஆன்மா தன்னை இந்திரியத்தின் வேறாவான் காணவே எதை கொண்டு கண்டார்? சிவஞானத்தை பற்றி கொண்டு கண்டால் என்று. இதை பற்றவிட முடியாது. அப்பதான் உண்மை இயல்பு தெரியும். அப்ப அது பொய்ன்னு எப்படி தெரியும்? மெய்யறிவை கொண்டு பொய்ய பார்க்கணுமே தவிர பொய்யறிவு கொண்டே பொய்ய பார்க்க முடியாது. அப்ப பார்த்தா அது பொய்யாத்தான் காட்டும். இவ்வளவு அருமையா சொல்லியிருக்காங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க இல்லையாமா? ஆமா. அதனால நாம இதை பற்றி கொண்டு அதை பார்த்தா அதனுடைய உண்மை நிலையை தெரிஞ்சா அப்பதான் நாம இது நிலையில்லாதது, அதனாலதான் பொய்காட்டி பொய்யகற்றுகிறார். அப்போ அதை குருங்கிறது சிவம், அவர் தான் காட்டணும், அவர் தான் நீக்கணும், அவனை பற்றி தான் நீங்க கொடுக்கும். அப்போ அந்த அருள் விளக்கத்துக்கும் அமைதி வேணும், ஆனந்த விளக்கத்துக்கும் அவனுடைய இது வேணுங்கிறார். விளங்குதா? அருமையான சூத்திரம். இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இவங்க ஒழுங்கு வச்ச மாதிரி ஒதுக்கி வச்சிடாதீங்க. அந்த சொல்றத அந்த 11ஆம் நூற்பாவுல இப்ப நாம இன்னும் கூட உள்ள போகல இல்லையா? ஆமா, அவ இத சொல்றதுக்கு காரணம் சொல்றாருங்க இல்லையா? அதுலயே
எப்படி எதுன சொல்றாருன்னு நல்லா விளங்கிக்கணும். விளங்குதாமா? அதனால இவன் காட்டு உபகாரம் தான் மட்டும் பார்ப்பான். காணு உபகாரம் செஞ்சா அவன் விகாரம் அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்றதெல்லாமே பொருந்தாது. காட்டும் உபகாரம் கண்ணா மாத்திரம் அவன் விகாரம் அடைய மாட்டானா? அவன் வேற நின்று சொல்லுவான். இதுக்கு மட்டும்தான் கூட நீக்காமலாம். அங்கேயும் என்ன செய்யணும்? அவன் என்ன நின்னாலும் விகாரம் அடைய மாட்டாங்கிறத நமக்கு 5ஆம் நுட்பம் அந்த 2வது அதிகாரம் முதல் பாட்டிலே நிர்குணனாய் நிர்மலனாய் நித்யானந்தராயின்னு இதுல சொல்றதுக்கு முன்னால அங்க மண்ணு சிவன் சொன்ன சிவன் என்னான் சிவன் அப்படின்னு சொல்லி அவர் விகாரம் அடையாததுக்கு காரணம் சொல்லியிருக்கிறார். அது அங்க சொன்னது காணாதுன்னு அவன் அந்த அவனுடைய சக்தியை கொண்டு சங்கல்பத்தினால் அறியறான், செய்யறான். அதனாலேயும் விகாரம் அடைய மாட்டான்லாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நாம இங்க நினைவுபடுத்திக்கணும். ஒவ்வொரு சூத்திரத்தையும் தனித்தனியா விடக்கூடாது. ஏன் அங்க விட்டுட்டு போயிட்டா இங்க விட்டு போ, எல்லா சூத்திரத்தையும் விரிச்சு வச்சிருக்கோம் நாம தாயி. ஏன்னா ஒண்ணு சம்பந்தப்பட்டது இல்லையா? அப்போ இங்க சொல்றோம்னா அடுத்தது இங்க வந்ததுன்னா இங்க வந்துடணும். அது முன்னால நீங்க அந்த பொது வகுப்புல நமக்கு கேட்கறது சரி. இப்ப நமக்கு எல்லாமே தொடர்பு, ஒவ்வொரு சூத்திரமும் தொடர்பு. இப்ப இந்த 11 அங்கேயா போறோம்னா அப்படி சொல்ல முடியாது. அங்க உள்ளது இங்க தேவைப்படுது. அது எல்லாமே நம்ம கண்ணு முன்னால நிக்கணும். எது பண்ணாலும் சொல்லுவோம். சரி.